ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலோஸ் கிச்சன். பாலக் எக் கிரேவி எப்படி பண்ணுறது பார்த்துலாமா? அதுக்கு இந்த பாலக்கீரை எடுத்துக்கலாம். இதில் நிறைய D3 இருக்குது, நம்மளுக்கு நிறைய கால்சியம், எல்லா சத்துமே இதில் இருக்குங்க. லேடிஸ்க்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு வெயில் இல்லாத டைமில் இந்த D3 கிடைக்காது, வெளியில் போகாமல் இருப்போம், வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்காங்க பார்த்தா அவங்களுக்குலாம் வந்து இந்த D3 கிடைக்கிறதுக்காக நம்ம இந்த பாலக்கை சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லது, ஹெல்த்தியானது. இந்த பிறகு நான் சுத்தமாக அந்த இலையை கழுவிட்டு அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அந்த தண்டோட. இதை நல்லா திருப்பி இன்னொரு வாட்டி அலசி எடுத்துக்கலாம். பட் கட் பண்ணிவிட்டு அலசக்கூடாது சொல்லுவாங்க, ஆனால் குட்டி குட்டியாக மண் டஸ்ட் இருக்கிறதுனால நம்ம ஒரு வாட்டி லைட்டாக அலசிக்கிறோம். இப்போ தோல் உரிக்காத ஒரு 5 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இது இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ தனியாத்தூள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டு நல்ல நைஸ் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இந்த முட்டையை நல்லா வேக வச்சு இதை 2 பீஸாக 8 பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதை வீடியோவில் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். இப்போ பேன் காஞ்சிடுச்சு, இதில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது நம்மளுக்கு ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இதோட இப்போ ஒரு கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த பாலக்கில் ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய இருக்குது. இதை வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம குழந்தைங்க கிட்ட கொடுக்கலாம். கீரை அப்படியே பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி பண்ணி கொடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை இந்த ஆயிலில் ஆட் பண்ணி இதை நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இதை நல்லா வதக்கி அந்த ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா தான் நம்ம கீரை இதில் ஆட் பண்ணணும். அது வரைக்கும் இதை நல்லா அந்த ஆயிலே பிரித்து கிளறி விட போகிறோம். இந்த கீரையை ரொம்ப கட் பண்ண ஈஸி தான். டப்பு டப்புன்னு லீஃப் பெருசாக இருக்கும், சின்ன சின்னதாக கட் பண்ணி உடனே சீக்கிரம் குயிக்காகவும் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். ஆனால் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இது பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க. இதை நல்லா இதில் போட்டு நம்ம வதக்கிடலாம். அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணி இதை வதக்கிட்டு இது கூட கொஞ்சம் தேவையான அளவு கல்லுப்பு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைன்னா சால்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். போட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இது இன்னும் அந்த கீரை நல்லா அந்த தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது, கீரையிலே தண்ணி விடும், அதுலேயே இது நல்லா வதங்கி சுருள வந்துடும். இது சப்பாத்திக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. தோசை, இட்லி, சப்பாத்திக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வேக வச்ச முட்டையை நான் அதை வீடியோ ரொம்ப லென்த்தாக போகணும், ஷார்ட்டாக அதை வேக வச்சு கட் பண்ணிட்டேன். இதை பீஸை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. இதில் நல்லா அந்த ஆயிலே அது நல்லா வதங்கணும். வதங்குச்சுன்னா சூப்பரான பாலக் எக் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி கீரையை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கீரை சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குட்டீஸ்க்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா அது கீரையே தெரியாது. இதில் எக்கை மட்டும் வச்சு நம்ம இந்த தொக்கை ரைஸில் பிசைஞ்சு ஊட்டிட்டோன்னா அழகாக சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் இது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி உங்கள் குட்டீஸ்க்கெல்லாம் கொடுத்து பாருங்கள். நம்ம ஷைலூஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை சர்வ் பண்ணிடலாம் வாங்க. இந்த ஒயிட் ரைஸோட நான் அப்பளம் வச்சு இந்த தொக்கை போட்டு அப்படி பிசைஞ்சு அதை எடுத்து அப்படி சாப்பிட்டோன்னா தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். நான் சும்மா சொல்கிறேன்லாம் நினைக்காதீங்க, இது கீரை தொக்குன்னே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதனால தான் இந்த பாலக் கூட இந்த எக்கை போட்டு நம்ம செய்கிறோம். இப்போ இந்த எக்கோட வச்சு சர்வ் பண்ணோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.